ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்ரீஸ் ரெசிபீஸில் பஞ்சு போல் நல்லா பிடிக்கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப சீக்கிரமாக அதே நேரத்தில் ரொம்ப சாஃப்டாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்க்குறேன். அதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதித்து வெல்லம் கரைஞ்சா போதும், பாகுப்பதம் எதுவும் தேவையில்லை. இதை நல்லா கரைச்சி எடுத்து தனியாக ஆற வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ஒரு அரை முறி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கிறேன். அதோட ஒரு 3 ஏலக்காவை சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா திருவி எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு தேங்காய் திருவினா தான் பிடிக்கும்னா திருவி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள் எடுத்துகிட்டு அதை நல்லா வெறும் சட்டியில் போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். அது நல்லா பொரியணும். நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கோங்க. அப்படியே எள்ளை சேர்த்தோம் அப்படின்னா எள்ளை கடிக்கும்போது கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக நான் வறுத்து சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டு இதில் நம்ம காய்ச்சி வச்சுருந்த வெல்லத்தை சேர்த்துக்கலாம். அதை நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இது கூட நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். அதோட நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பூவை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காவையும் ஏலக்காவையும் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அதோட 1 ஸ்பூன் அளவு எள்ளை சேர்த்துக்கலாம். எள்ளு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். இது கூட நான் பச்சரிசி மாவு 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்படி லேசாக கிளறினோடனேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே மாவு நல்லா வெந்து வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கீழே இறக்கி வச்சு கூட நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ மாவை நான் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கிட்டேன். இப்போ நல்லா கையில் எண்ணெய் தடவிட்டு நம்ம பிடி கொழுக்கட்டை பிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு நல்லா கையில் உருட்டி அதை அச்சு பிடிச்ச மாதிரி இப்படி பிடிச்சி எடுத்தோம் அப்படின்னா போதும். நான் ஏற்கனவே இட்லி தட்டில் துணி போட்டு வச்சுருக்கிறேன். அதில் நம்ம பிடிச்சி வச்ச கொழுக்கட்டை எல்லாத்தையும் வச்சுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நான் பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ நான் இட்லி பாத்திரத்தில் ஏற்கனவே தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் நம்ம இந்த கொழுக்கட்டையை வச்சு அவிச்சு எடுத்துடலாம். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வெந்தால் போதும், நம்ம இறக்கிடலாம். இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம். கொழுக்கட்டை நல்லாவே வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை விட்டு நம்ம இறக்கிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இந்த கொழுக்கட்டை நம்ம குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர டைமில் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். சுவையான பஞ்சு போல் பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க. அதோட ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.